முத்தையா வந்து இந்த மாரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறத பொன்னி வந்து வீடியோல பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போயிட்டு நியாயம் கேட்குறாங்க. "எதுக்காக என் அப்பாவ அரெஸ்ட் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "உன் அப்பா நியூசன்ஸ் கேஸ்ல தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். உன் அப்பா இந்த மாரி பிரச்சனை பண்ணாரு." அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டு வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "யார் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தது?" அப்படின்னோனே, வந்து "உங்க மாமியார் தான் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க ஜெயா." அப்படின்னு சொன்னோனே பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே முத்தையா போய் பார்க்குறாங்க. "நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்க வெளிய நான் கூட்டின்னு வரேன். என் பொண்ணு வந்துட்டாடா. இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. என் பொண்ணு பார்த்துப்பாடா." அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்கா பேசுறாரு. வந்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க, இந்த மாரி நான் ஒரு கம்ப்ளைண்ட் தரேன் அப்படின்னு சொல்றேன். "நீ நீ நம்ம கம்ப்ளைண்ட் தர போற?" அப்படின்னோனே, "என்ன வந்து எங்க வீட்ல வந்து கொடுமைப்படுத்துனாங்க, எங்க மாமியார் வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் தரேன். அதுவும் எங்க மாமியார் மேல கம்ப்ளைண்ட் தரேன். எங்க மாமியார் தான் என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு அவரு. அந்த கம்ப்ளைண்ட்லாம் நாங்க எடுக்க முடியாது. எடுத்து தான் ஆகணும். நீங்க அப்படி எடுக்கலன்னா, நான் கமிஷன் ஆஃபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பேன்." அப்படின்றாங்க. அத கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வேற வழி இல்லாம அந்த கம்ப்ளைண்ட்ட எடுக்குறாங்க. "என் பொண்ணு ஆரம்பிச்சிட்டாடா. இதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஜெயாக்கும் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு முத்தையா. இங்க வந்து ஜெயா வந்து அரெஸ்ட் பண்ண ஆள் வராங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஜெயா வந்து நாங்க அரெஸ்ட் பண்றோம் ஜெயா மேடம் அப்படின்னோனே, எதுக்காக அப்படின்னோனே, அவங்க மருமக பொன்னி வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி அவங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோனே, எல்லாருமே "என்னது பொன்னி வந்துட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிர்ச்சியா வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. "ஸ்டேஷனுக்கு வாங்க மேடம். எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. "பாத்தீங்கல்ல உன் மருமகளோட டச்சுனா என்னன்னு, எப்படி பண்ணியிருக்கா பாருங்க." அப்படின்னு சொன்னோனே, "மேடம் எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இங்க வந்து சந்திரசேகர் எல்லாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க வந்து அப்படியே பொன்னி பார்த்து நிக்கிறாங்க. பொன்னிய பார்த்தோனே எல்லாம் அதிர்ச்சியா, "பொன்னி நீயாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. "ஏம்மா வீட்டுக்கு வரல? வீட்டுக்கு வந்து எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்ல. நீங்க வீட்டுக்கா வர வச்சீங்க என்ன? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே வர வச்சீங்க. என் அப்பாவ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க. எப்படி வீட்டுக்கு வர சொல்றீங்க மாமா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, "அது வந்துமா" அப்படின்றாரு. "என்னடி ரொம்ப வாய் ஓவரா தான் போது. எவ்வளோ தைரியமா இருந்தா என்னைக்கு என் மேல கம்ப்ளைண்ட் குடுப்ப? என் அப்பா மேல நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்து என் அப்பாவ உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. அப்போ உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் குடுத்தா என்ன தப்பு?" அப்படின்னு கேட்குறாங்க பொன்னி. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து "பொன்னி நீ ரொம்ப வந்து அர்ஜென்ட் பண்ணிட்டம்மா. இந்த பிரச்சனைய நான் தீர்க்கலாம் தாம்மா நினைச்சேன்ற." சந்திரசேகர், "வேணாமாம்மா. போதும் நீங்க தீர்த்தது எல்லாரும் போதும். என் அப்பாவ வெளிய விட்டா இவங்க மேல வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குறேன். அப்படி இல்லையா, நான் எக்காரணம் கொண்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்க பாருங்க மேடம், வேற வழி இல்ல. உங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குனா மட்டும் தான் இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டாங்க மேடம். எங்களுக்கு வேற வழி கிடையாது." அப்படின்னோனே, வந்து சந்திரசேகர், "இங்க பாரு ஜெயா, இந்த டைம்லயும் நீ பிடிவாதம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. வந்து எப்படியாவது கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிடு. இல்ல நம்ம குடும்ப மானமே போயிடும். பெரிய பிரச்சனையாயிடும். உன்ன அரெஸ்ட் பண்ணிட்டா இவ கால்ல போய் நின்னு விழ சொல்றீங்களா? அது முடியவே முடியாது." அப்படின்றாங்க. "அப்படின்னா நானும் கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி. அத பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. "பொன்னி ப்ளீஸ் பொன்னி, ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. நம்ம வந்து சக்தி கிட்ட, "நீங்க அமைதியா இருங்க. என் அப்பா உள்ள தள்ளும்போது நீங்க அமைதியா தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போவும் அமைதியா இருங்க. உங்க அம்மாவுக்கு ஒரு சட்டம், என் அப்பாவுக்கு ஒரு சட்டமா? உங்களுக்கு வந்தா வந்து ரத்தம், எனக்கு வந்தா வேற ஏதாவதா? அவ்வளோதான் உங்கள. போதும் நீங்க பண்ணது எல்லாமே போதும். இப்ப கூட நீங்க பேசலல்ல நீங்க. இப்ப கூட என் அப்பாவுக்கு ஆதரவா நீங்க நிக்கலல்ல. சரி விடுங்கங்க. உங்ககிட்ட பேசி என்ன ஆகப்போகுது?" அப்படின்றாங்க. "பொன்னி ப்ளீஸ் பொன்னி, ஏன் பொன்னி இப்படிலாம் நினைக்கிற? நான் அப்பலாம் யோசிக்கல பொன்னி." அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சக்தி வந்து அப்படியே பேசிட்டு இருக்காரு. அடுத்து வந்து, சரிம்மா இப்ப என்னதாம்மா முடிவா சொல்ற? என் அப்பாவ வெளிய விடுங்க. அப்பதான் இந்த கேஸ நான் வாபஸ் வாங்குவேங்க." "மேடம் ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க." அப்படின்னோனே, வேற வழி இல்லாம சைன் போட்டு குடுக்குறாங்க. உடனே வந்து பொன்னியும் சைன் பண்றாங்க. "உன்ன சும்மாவே விடமாட்டேன்டி. நானும் உங்கள சும்மா விடமாட்டேன். இவ்ளோ நாளு இந்த பொன்னிய நீங்க சாதாரணமா சாதுவா தானே பார்த்தீங்க. அப்புறம் தான் முத்தையாவோட பொண்ணா இந்த பொன்னி உங்கள சந்திப்பா." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத பார்த்து ஜெயா அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. "வாங்கப்பா போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போறாங்க. அவங்க அப்பாவும் இங்க சக்திக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம பொன்னிய பார்த்து தவிக்கிறாரு சக்தி.